ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமால நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ்கே புரொடக்ஷனுடைய தயாரிப்புல ராதிகா சரத்குமாரோடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாய் கிழவி. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க சிவகுமார் முருகேசன். படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா வந்து இசையமைச்சிருந்தாங்க. இப்போ படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து போஸ்டரா வெளியிட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் 75+ crores வந்து கலெக்ஷன் ஆகியிருக்கு. கீகி கஃப்தான் பேட்டர்ன்ல ஒன் சைட் ஸ்லீவ்ல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரியான எல்லோ கலர்ல ஃப்ளாரல் பிரிண்டட்ல. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஜியோ ஸ்டுடியோஸ் மற்றும் AB62 புரொடக்ஷனுடைய தயாரிப்புல ரன்வீர் சிங் மற்றும் சஞ்சய் தத்துடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து துரந்தர் 2. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இப்போ வந்து படக்குழுவினர் சார்பில் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபார் 756+ crores வந்து வாங்கியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. வாணி போஜன் பிரிட்டி பியூட்டிஃபுல்லான சன்லைட்ல அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல் ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. பியாண்ட் பிக்சர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உடைய தயாரிப்புல மரியராஜா இளஞ்செழியனுடைய டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மற்றும் அப்பாஸ் உடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஹாப்பி ராஜ். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய தெலுங்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து மைத்ரே மூவி மேக்கர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதா படக்குழுவினர் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தது. அண்ட் அவங்களுடைய சீமந்த ஃபோட்டோஸை இப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காரு. அதுக்கு பல பேர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பார்வதா என்டர்டைன்மெண்ட் உடைய தயாரிப்புல கென் வந்து நடிச்சு டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் யூத். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க. இப்போ படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 28.3 crores என்ற அப்டேட் வெளிவந்திருக்கு. ஷபானா ஹாஃப் சாரியில் எடுத்துக்கிட்ட ட்ரெடிஷ்னல் பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்புல விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷுடைய இசையில தனுஷுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காரா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காஸ்டினுடைய போஸ்டர்ஸை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துல இவங்களா இருக்கிறாங்களா, இவங்களாம் இந்தந்த கேரக்டர் நடிக்கிறாங்களான்ற பிரமிப்பு அதிகமாகிட்டே இருக்கு. ஆண்ட்ரியா ரீசெண்டா நாற்காலியில ட்வில்லிங்ல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவோ வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் மற்றும் ஆவணி சினிமாஸினுடைய தயாரிப்புல மீசிய முறுக்கு திரைப்படம் 2 வந்து உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு ஹிப்ஹாப் ஆதி. அண்ட் படத்துக்கு மியூசிக்கும் அவரே வந்து கம்போஸ் பண்றாரு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆரான்ற சாங் வந்து வெளியாகி சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்ல இருக்குது. அண்ட் 10/10 வாங்கினது மட்டும் இல்லாம 15+ மில்லியன் வியூஸ் வாங்கி இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஜான்வி கபூர் அவங்களுடைய கேஷுவல் எஸ்தட்டிக் ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய ஹாட் ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல பாரி இளவழகன் டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் அன்பே டயானா. அண்ட் இந்த படத்துக்கு பரத் சங்கர் வந்து இசையமைக்கிறாரு. அண்ட் பாரி இளவழகனோட சேர்ந்து ரம்யா ரங்கநாதன் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தினுடைய சிங்கிளா வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் கானான்ற பாடல் வந்து வெளியாகி ரசிகர்கள் மனசை கவர்ந்திருக்கு. ஸ்ருதி ஹாசன் ரீசெண்டா டிரான்ஸ்பரண்ட் பிளாக் டாப்ல அதுக்கேத்த மாதிரியான ஃப்ளோரல் பிரிண்டட் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக. ரீசெண்டா நடந்த பல்கேரியா அவங்களோட ஈவென்ட்ல கலந்துக்கிட்ட பிரியங்கா சோப்ரா பியூட்டிஃபுல்லான ஒன் சைட் ஸ்லீவ் பேட்டர்ன் ரஃபிள்ல அண்ட் அதுக்கு இது மாதிரி பல்கேரி ஜுவல்லரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஹேர் ஸ்டைல் வந்துட்டு செம்ம அல்டிமேட்டா இருந்தது. ஸோ அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக. ரீசெண்டா ராதிகா சரத்குமாருடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய தாய்கிழவி படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஸ்ரீபிரியா ஒரு டின்னர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80s பல செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வீடியோ கிளிப்பாக இப்போ ராதிகா சரத்குமார் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த வீடியோ கிளிப் வாங்க பார்க்கலாம். தமன்னா பாட்டியார் ரீசெண்டா ஆனிமல் பிரிண்டட் சாரியில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.